வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைய பெற்றிருக்கின்ற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் அண்ணன் செல்லகுமார் அவர்கள் உங்கள் பகுதியிலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏன் நாம் கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு இரண்டே காரணத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தனது தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செய்து காட்டியிருக்கிறது. இரண்டாவது முறையாக மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமையண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏராளமான திட்டங்களை இரண்டாவது தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் இரண்டாவது முறை அரியணையில் அமர்ந்த உடனேயே 8000 ரூபாய்க்கான கூப்பனை ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதே போல ஏராளமான திட்டங்கள் 1000 ரூபாய் வழங்கியது 2000 ரூபாயாகவும், கல்வி ஊக்கத்தொகையாக 1000 வழங்கியது 1500 ஆகவும் எண்ணற்ற திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நமது சகோதரர் கூறியதைப் போல நமது டாக்டர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது நமது மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். இந்தியாவிலேயே அதிகமான சிறப்பு நிதியை பெற்று நமது மாவட்ட வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை, ரயில்வே திட்டத்திற்கான பள்ளி கட்டிடங்கள், சமுதாய குடங்கள் என பல்வேறு பணிகளை இந்த மாவட்டத்திற்கு செய்த இந்த மகத்தான மக்கள் சேவகனுக்கு நாம் அனைவரும் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்று கூறி வாய்ப்பு கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆசி பெற்ற வேட்பாளர், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவரின் ஆசி பெற்ற வேட்பாளர்